அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இன்று குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ருது ரிஷப வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 1 ஜூன் 2024. இன்று காலை 6:24 வரைக்கும் தேய்பிறை நவமி, அதன் பின் தசமி, உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று இரவு நாளை அதிகாலை 2:24 வரைக்கும் இருக்கு. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். பிரீத்தி நாமயோகம், கரஜி கரணம். இன்றைய அகசு நாழிகை 31:29, தியாஜ்யம் நாழிகை 17:46. இன்றைய ஸ்ரார்த்த திதி வைகாசி மாதம் தேய்பிறை தசமி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. ரிஷபலக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 15. இன்றைய சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மேஷராசியில செவ்வாய், ரிஷபராசியில சூரியன், புதன், குரு, சுக்கிரன், கன்னியா ராசியில கேது, கும்பராசியில சனி, மீனராசியில சந்திரன், ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அவரோட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேர்ந்திருக்காங்க, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துக்கிறோம். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். முயற்சிகள்ல அனைத்துமே ஒரு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். வீடு மண் மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இது எல்லாமே நமக்கு கிடைக்க போறது. பல வகையிலும் பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டாகும். 5ஆம் இடம் ரொம்ப வலுவா அமைஞ்சிருக்கு. எந்த வகையிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவா இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். பொதுவா இன்றைய நாள் நாம எடுத்துக்கிறோம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. கோச்சார சந்திரன் தொழில் ஸ்தானத்துல சனியினுடைய சாரம் வாங்கி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார்.
ஸோ தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தேக்க நிலை விலகும், பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு திருப்தியான சூழல் உண்டாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் இன்று நமக்கு உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. 5ஆம் இடம் ரொம்ப பலமா இருக்கு. 9ஆம் இடத்துல ராசிநாதன் சந்திரன் இருக்கார். ஸோ 5 10 செவ்வாய் ராசியை பார்த்துடுறார். இது எல்லாமே நமக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பல வகையிலும் பலவிதமான நன்மைகளை நாம எதிர்பார்க்கலாம். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் நாம் எடுத்துக்கிறோம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சந்திராஷ்டமும் போயின்னு இருக்கு. கொஞ்சம் கவனத்தோட நடந்துக்க வேண்டிய ஒரு நாள். எந்த விஷயத்தையும் யோசனை பண்ணி செய்யணும். அவசரம் கூடாது, படபடப்பு கூடாது. நிதானமா பொறுமையா கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வது உங்களுக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு நல்ல மாறுபாடுகள் வரணும்னா ரொம்ப பொறுமையா நம்ம இருக்கணும். புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோட செய்யணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை அவசியம். பொதுவாக இன்றைய நாளிலே மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய காரியங்கள்ல தடை தாமதம் உண்டாகலாம். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட நடந்துக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் இவங்களோட பேசும்போது வார்த்தைகள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தம். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்லபடியா நடந்து முடியும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பல வகையிலும் நமக்கு நன்மை வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாள். அது மாதிரி பெண்களால் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இன்று ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம். நம்ம 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் ரொம்ப வலுவா அமைஞ்சிருக்கு. ஒரு தேவையில்லாத ஒரு பயம், நம்ம இன்றைய நாள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தேவையில்லாத பயம் உண்டாகலாம். எந்த விஷயத்தையும் யோசிச்சு செய்யறது நல்லது. சில நேரங்கள்ல நமக்கு அதாவது தடை தாமதம் உண்டாகலாம்.
ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சாதான் ஞாபக மறதி உண்டாகும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து சில பிரச்சனைகள் வரலாம் இன்னைக்கு. அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நமக்கு எந்த விதமான நன்மைகளும் இந்த நேரத்தில் நடக்காம எப்போ நடக்க போகுது? ஸோ நாம் எந்த முயற்சி செய்யறதா இருந்தாலும் தயவு செய்து இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் விலகும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை, தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். அனைத்து விஷயங்களிலும் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குழப்பங்கள் அனைத்தும் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளினால் அனுகூலங்கள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனுர் ராசி அன்பர்களே, கேந்திரம் பலமா இருக்கு. முக்கியமா நமக்கு தொழில் ஸ்தானம் பலமா இருக்கு. 4ஆம் இடம் பலமா இருக்கு. பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டாகும். தடைபட்டு இருந்த கல்வி மீண்டும் தொடர முடியும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். ஒரு 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 புத்துணர்ச்சியோட இன்றைய நாளை நீங்க பார்ப்பீங்க. 6ஆம் இடம் வலுவா இருக்கு. வலுவா இருந்தாலும் கடன் வாங்கினாலும் கூட அது ஒரு சுப செலவுக்காக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல அருமையான ஒரு நாள். என்ன கொஞ்சம் கொஞ்சம் எந்த ஒரு வேலையும் கொஞ்சம் மெனக்கிட்டு நாம செய்யற மாதிரி சில சூழல்கள் வரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குலதெய்வத்தின் கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அனைத்து வகையிலும் நன்மைகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகள்ல சாதகமான பலன்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாறுபாடுகளை நாம இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். அது மாதிரி குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். நல்ல ஒரு அருமையான பலன்கள் இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் இன்றைக்கு அப்படின்னு சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நமக்கு இன்றைக்கு ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும்னு நாம நம்பலாம். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட குடும்பத்துல ஏதாவது ஒரு சிக்கல்கள் நமக்கு இருந்தது, அந்த சிக்கல்கள் நமக்கு விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானம் நமக்கு ரொம்ப வலுவா இருக்கு. புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் நமக்கு இன்றைக்கு உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
சுபவிரய செலவுகள் ஏற்படும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில சம்பந்தம். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். பல வகையிலும் பலவிதமான நன்மைகளை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அது மாதிரி 7ஆம் இடம் வலுவா இருக்கு. அதனால நண்பர்கள், உறவினர்கள் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைய ராசி பலாபலங்கள் நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். உங்களுக்கு பர்சனலா ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மாதிரி தேவ பிரஷ்னம், கோவில் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பார்க்கணும் என்றாலும் கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் என்னால் ஃபோன் எடுக்க முடியலை, இல்லை என்னுடைய ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்குது, சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது அப்படின்னா தயவு செய்து அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மாதிரி ஃபேஸ்புக்கில் ஜாதகம் சாதகமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப், அதில் ஒரே ஒரு கேள்விக்கு நாம் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அதுலேயும் நீங்கள் உங்களுடைய கேள்விகள் அனுப்பலாம், இமெயிலில் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.